ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/5/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம். பௌர்ணமி கிரிவலம் கீழ்நோக்கு நாள் சித்ரா பௌர்ணமி. ஸ்ரீ கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். உலக செவிலியர் தினம். எல்லா செவிலியர்களுக்கும் மாஸ் மீடியா சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமினா சித்திர மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். என்னென்னா மதுரையில் அழகர் கோவிலில் இருக்கிற அழகர் வைகை ஆற்றில் அப்படியே கால் வைப்பார். ஏன்னா மீனாட்சியோட கல்யாணத்துக்கு வர்றதுக்காக. மீனாட்சியோட கல்யாணம் 2 நாள் முன்னாடியே முடிஞ்சிடும் முன்னாடியே. ஆனால் அது தெரியாமல் மண்டகப்படி நிறையா இருக்கும். அதனால் அவர் ஆற்றுல நல்ல பட்டு, அது என்ன பட்டுன்னு அன்னைக்கு காலையில் தான் தெரியும். இவர் பட்டர் அப்போ தான் எடுப்பார், பட்டாச்சாரியார். அவர் என்ன எடுப்பார்னாக்கா, ஒரு சமயம் மஞ்சள் வரும், ஒரு தடவை ரெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெள்ளை இல்லைன்னாக்கா பச்சை பட்டு உடுத்தி வருவார். அதெல்லாம் விசேஷம். சிகப்பு மட்டும் வரக்கூடாது, இது வரைக்கும் வரல. அந்த மாதிரி வெண்பட்டு உடுத்தி வந்தாலும் ரொம்ப விசேஷம். அது அன்னைக்கு காலையில் தான் தெரியும். அப்போ அந்த பட்டு உடுத்தி அழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வார். அப்போ இங்கேருந்து மதுரையில் கூடல் அழகர்னு அந்த அழகர் அவரும் பெருமாள் தான். நான் போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், மீனாட்சிக்கு கல்யாணம் எடுத்து அப்படிங்கிறார். உடனே இந்த அழகருக்கு ஆகா முடிஞ்சு போயிடுத்து, அப்புறம் என்ன நம்ம போய் என்ன பிரயோஜனம்ன்ட்டு கொஞ்சம் கோபம் வந்துடுறது. சரின்னு சீர்வரிசையெல்லாம் மட்டும் அனுப்பிச்சிட்டு அப்படியே அவர் ரிட்டர்ன் பேக் டு அழகர் கோவில். அந்த அழகர் ஆற்றுல இறங்குறதுங்கிறது விசேஷம் இந்த மதுரை மக்களுக்கு. மதுரை மக்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது ரொம்ப ஜோராக இருக்கும். மதுரை மட்டும் இல்லை, மதுரை சுற்றி இருக்கிற கிராமத்தில் எல்லாரும் அதில் கலந்துப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். போய் பார்த்துட்டல்னா ரொம்ப விசேஷம். இப்போல்லாம் இந்த தொலைக்காட்சியிலேயே நேரலை காமிக்கிறாங்க, அதெல்லாம் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம், ரசிக்கலாம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம், இருப்பு 25 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 10:44 மணி வரை பௌர்ணமி, அதன் பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:48 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:48 மணி வரை வியதிபாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 9:46 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 10:44 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:48 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:48 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்னைக்கு திங்கட்கிழமை பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக சித்ரா பௌர்ணமி என்ன விசேஷம்னா, ஒன்று வைகையத்தில் அழகர் இறங்குறது. இன்னொன்று என்னென்னா, இந்த சித்திரகுப்த நாயனார்னு யமதர்மராஜாவோட கணக்கு பிள்ளை, அவர் பிறந்த நாள் இன்னைக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனியாக கோவில் இருக்குது, போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லையா? மனசார தியானம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட கணக்கெல்லாம் எழுதவர் அவர் தான். இந்த சித்திரகுப்த நாயனாரை மனசார தியானம் பண்ணுறது, மனசார நினச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற அந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவரை ப்ரே பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்மளோட தலையெழுத்து மாறும், நம்மளோட நல்ல முயற்சிகள் பலிதமாகும், நம்மளோட எண்ணங்கள் வெற்றி அடையும். நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம்,
சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் களத்திரஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பனிப்போர் மறைந்து ஒருவித அந்யோன்யம் குடிகொள்ளும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சந்தோஷமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் பகைருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். எடுக்கும் காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேலதிகாரிகளை கவர்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் திருப்திகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் இருப்பதால் நீங்கள் வெகு முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கப் பெறுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தரசிகளுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுகஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் சில நேரங்களில் உடலில் சிலவித பிரச்சனைகள் எழலாம். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகம் நிமித்தமாக சில வெளியூர் பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள்.
தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கப் பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயண வாய்ப்புகள் மேம்படும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் சகாயஸ்தானமாகிய தைரியஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் எந்த ஒரு வேலையையும் ஒரு கை பார்ப்போம் என்று துணிந்து செய்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு புரிதல் உணர்வு மேம்படும். வருமானம் திருப்திகரமாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எல்லா காரியங்களையும் அருமையாக செய்து முடித்து மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சில அதிரடி திட்டங்களை தீட்டி முன்னேறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித தைரியமான பிடிப்பு வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பீர்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித தன்னம்பிக்கை குடிகொள்ளும். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகையால் மனதில் ஒருவித சந்தோஷ உணர்வு குடிகொள்ளும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சென்றிருப்பதால் தனவரவு அருமையாக வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை அருமையாக பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இல்லாத அளவிற்கு அந்யோன்யம் குடிகொள்ளும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அருமையான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று படபடப்பாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் நீங்கள் அலைச்சல்களை சந்திப்பீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சுமாரான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் கவனம் அவசியம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். காதலர்கள் கவனமாக பழகுவது நல்லது. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை பற்றி யோசிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் அமைதியாக எந்த ஒரு வேலையும் செய்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான்.
காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் வெளிநாட்டு தொடர்புகள் விருத்தியடையும். எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். ஐயன சயன ஸ்தானமாகிய விரயஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில நன்மைகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். விருந்து கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்ச்சியில் துள்ளும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு எதிர்பாராத செலவு ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் அருமையான வாய்ப்புகள் அலைமோதும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவித அந்யோன்யம் குடிகொள்ளும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேர்வதால் முன்னேற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி இருமடங்காகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும். அரசியல்வாதிகளுக்கு சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரலாம். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரிடம் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் புரிய வரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உலா வருவதால் தந்தை வழி உறவுகளின் மூலம் நன்மைகளும் ஆதாயங்களும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அது அற்புதமான ஒரு அந்யோன்யம் நிகழும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்களை அடைவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் ஓரளவிற்கு சுமாராக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் குடிகொள்வதால் மனதில் சில நேரங்களில் சங்கடங்கள் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் அனுசரித்து செல்வது அவசியம். வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மந்தமான சூழ்நிலை அமையும். கல்வித்திறன் அதிகமாக கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் அமைதியை காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப் பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.